இருந்தாங்க. அதுல ஒரு யோசேப்பு பாவத்துக்கு விலகி என்ன பண்ணாரு? ஓடினார். தனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறணும், தனக்கு ஆண்டவர் காட்டின காரியம் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட வேளையிலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் சிறைச்சாலையில இருந்தார். அந்த யோசேப்பு ஆண்டவருக்காக சிறைச்சாலையில் இருக்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில யோசேப்போட ஆண்டவரும் இருந்தார். எந்த சாமியாவது போய் உள்ள இருந்துக்குதா? ஜெயில இருந்துக்குதே, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. உண்மை, உத்தமம், நீதி சகலத்திலும் நேர்மையா இருந்தவர் யோசேப்பு. பெரிய குடும்பம், 12 பேர் அண்ணன் தம்பி. அதுல ஒருத்தரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த ஒருவன் பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்தமாய் வாழ்ந்து சிறைச்சாலையிலும் ஆண்டவரை விடாம, ஆண்டவரை எங்க இருந்தாலும் நன்றி, எந்த இடத்துல இருந்தாலும் நன்றி, என்ன நடந்தாலும் நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்த யோசேப்போட ஆண்டவர் கூட இருந்தார். நாளுக்கு நாள் வர வர யோசேப்பை கர்த்தர் தாங்கினார். எங்க கொண்டாந்து உட்கார வச்சார் தெரியுமா? ராஜா பக்கத்துல கொண்டு வந்து உட்கார வச்சார். என்ன விஷயம்? அப்படியே போய் ராஜா பக்கத்துல உட்கார்ந்துட முடியுமா? முடியாது. அப்ப ராஜா பக்கத்துல உட்கார வச்சார் இந்த யோசேப்பை. இன்னொரு யோசேப்பு யாரு? மரியாள் அம்மாவுடைய கணவர். அவர் என்ன செய்தாரு? இயேசுவை நைசா தள்ளிடலாம். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. பரவாயில்ல விடு, ஏசப்பா கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் திரும்ப சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இல்லை இல்லை, முடியாது. அவர் எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு சர்ச்சை முக்கியம் இல்லை. நீ இயேசுவேன்னு கூப்பிட்ட எந்த மனுஷனா இருந்தாலும் அவர் உன்னோடு கூட நடப்பா, உன்னை கைவிட மாட்டா. அவர் கரம் பிடிச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கிற வரைக்கும், உன்னை ஒரு நல்ல லிஸ்ட்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் விட மாட்டா, ஓய மாட்டா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த யோசேப்பு நமக்கு என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்கு, நிச்சயத்தார் தான் ஆயிருக்கு. அதனால அவ்வளோ சீக்கிரம் இந்த அம்மா இப்படி ஆயிட்டாங்க, இவங்களை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, இவங்களை என்ன பண்ணணும்? நைஸா தள்ளி விட்டுடணும். செய்யறது எல்லாவற்றையும் செய்துட்டு நைஸா தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறது யாருடைய யோசனை? பிசாசுடைய யோசனை. ஏப்பா அந்த அம்மா சரியில்லை, தள்ளிடு. எப்பயுமே பாருங்க, ஆரம்பத்தில் கல்யாணத்தில் அந்த பொண்ணு பையனை பார்த்தா அடாடா பேசும், அப்படியே கொஞ்சம் பேசுங்க, ஐயோ இல்லை பேசு. கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் பேசுவாங்க பாரு. அல்லேலூயா. என்ன பேசுவாங்க? ஆரம்பம்தான். கண்ணே, கண்மணியே, ரோசா, முத்தே, தங்கம். எம்மா கூப்பிட்டுக்கிறாருமா தங்கன்னு என்னைக்காவது? அல்லேலூயா. அன்னைக்கு தான். அப்புறம் போக போக தங்கம் தகரமாய் மாறி. பித்தளையானாலும் பரவாயில்லையா, தகரமாயிடையா? இல்லை 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 இல்லை. ஆண்டவர் சமூகத்துல ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் எப்படி படைச்சாரு? ஆண்டவர் சாயல ஆணை படைச்சாரு, பெண்ணை எப்படி படைச்சாரு? என்ன பண்ண தெரியுமா? நீங்க சொல்லணும், இந்த பாரு என்னை அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? நான் உன்னுடைய எலும்பு. ஆனா கையில் அடிச்சா தாங்கிக்கலாம், எலும்புல அடிச்சா தாங்குமா? எலும்புல அடி விழுந்தா தாங்குமா?
தாங்காது. ஜாக்கிரதை. என் எலும்பு என்ன குத்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. குத்தவும் கூடாது. அல்லேலூயா. இந்தாண்டு இருந்து குத்தவும் கூடாது, இந்தாண்டு இருந்து கத்தவும் கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் படிச்சிருப்பாங்க பாருங்க, அந்த அங்க ஒரு போட்டோ படிச்சிருக்கோம். கை வாயில வச்சு சைலண்ட். ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்ணக்கூடாது? அதிகமாக பேசக்கூடாது, கத்தக்கூடாது. என்ன விஷயம்? ஹாஸ்பிட்டலில் சுகம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் நல்ல மாத்திரை எழுதி கொடுப்பாரு டாக்டரு. டாக்டர் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் நோ 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 டாக்டர், யூஆர் ராங் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது அவர் என்ன எழுதி கொடுத்தாலும் வந்து வாங்கிட்டு மறுபடியும் எடுத்து போய் கேட்குறோம் டாக்டர்கிட்ட, எப்போ சாப்பிட்லாம்? சாப்பாடுக்கு முன்னாடியா, சாப்பாடுக்கு பின்னாடியா, எத்தனை டைம் சாப்பிடலாம்? கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக கேட்குறோம். அதனால தேவ சபையில தேவன் நல்லதை தான் சொல்லி கொடுப்பார். அந்த நல்ல காரியங்களை நீங்க எடுத்து மனசுல வச்சு நடக்கணும். வெள்ளிக்கிழமை வந்த அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? நீ நீ பாவம் செய்யும் போது கூட உன் பக்கத்தில் நிற்கிறார் ஆண்டவர். அது எவ்வளோ அப்படி அசைச்சிருச்சு தெரியுமா? மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம சபையில் இருக்கிற ஐயா ஒருத்தர் சொன்னார், சே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுங்க, நம்ம பாவம் செய்யும்போது கூட நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா அவர்னா பார்த்துன்னு இருக்காரா? வேதனைப்படுவார், ரொம்ப ஃபீல் ஆகிடுவார் ஆண்டவர். என் பிள்ளைங்களுக்கு நான் எவ்வளோ நல்லவங்களா படித்தேன், இவங்க மறுபடியும் போயிட்டு இந்த மாதிரி காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிறவர், பக்கத்தில் நிற்கிறவராக நிற்க மாட்டார், அவர் வேதனையோடு நிற்பார். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை கட்டிடுச்சுனாக்கா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களா? ரொம்ப ஒரு சண்டைக்காரனாக வந்து அடிக்கிறான், சண்டை நடந்துக்குது வீட்டில், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? இல்லை, ரொம்ப துக்கப்படுவீங்க, அழுவீங்க, வேதனைப்படுவீங்க. நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இதை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே கரிசனை உள்ளவராக நம் பக்கத்தில் நின்று ரொம்ப கவலைப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு யோசேப்பை தள்ளிடலாம் நினைச்சாரு, இப்போ மூணாவது யோசேப்பு வராரு, அவர் தான் உண்மையான ஹீரோ. அல்லேலூயா. அவரை பற்றி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. அவர் இங்கே வேதத்தில் தான் இருக்கிறாரு. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் ரகசியமாக ஆண்டவருக்கு சிஷ்யனாக இருந்தவர், ஒரு பெரிய நல்ல பணக்காரர், நல்ல நீதி நேர்மையாக நடந்தவர். ஆண்டவர் சிலுவையில் அடிச்சாச்சு, இறந்து போயிட்டாரு. கூட இருந்த 12 பேரும் அவுட்டுன்னா வெளியே போயிட்டாங்க. நீங்கள் அவுட்டுன்னா அப்புறம் மறிச்சிட்டாங்க நினச்சிட்டு போகிறீங்க. 12 பேரும் ஒருத்தன் போயிட்டான். 11 பேர், ஒருத்தர் கூட என்ன இல்லை, பயம் ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் உயிர் பயம் ஆகிப்போச்சு. இயேசுவே மரித்து போயிட்டாரு, அவருக்காக நம்ம வாழ்ந்தது இவ்வளோ நாளா வேஸ்ட் ஆகி போச்சு. எல்லாருக்கும் பயம். எல்லாம் வீட்டில் போய் பூட்டு போட்டுக்கின்னு எல்லாம் உள்ளே உட்காந்துட்டாங்க, பேசுகிறாங்க. நம்ம வெளியே போனால் நம்ம அவர் கூட தானே இருந்தோம், நம்மளை என்ன செய்வாங்களோ தெரியல. அல்லேலூயா. அவர் கூட நீங்கள் இருக்கிறது உண்மையானா அவர் உங்களுக்கு நன்மையே செய்வார். இந்த கால வேளையில் அவரை ஆராதித்திருக்கிறீங்க, துதிச்சிருக்கிறீங்க, மகிமைப்படுத்திருக்கிறீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம். தேங்க்யூ ஜீசஸ். 23ஆம் அதிகாரம் 50-53 வரைக்கும் வாசிங்க. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். நல்ல ஆலோசனைக்காரன், எல்லார்கிட்டையும் போய் நல்ல ஆலோசனை சொல்லுவான், நல்ல விஷயங்களை பேசுவான். அவன் பேசினா எல்லாருக்கும் பிடிக்கும். அவன் யார் தெரியுமா? உத்தமனும் நீதிமானாயிருந்தான். படிங்க.
ஆ சம்மதியாதவனாய் இருந்தான். யூதருடைய கலாச்சாரத்திற்கு, யூதர்கள் சொல்ற பேச்சுக்கெல்லாம் இயேசு வந்தாரு, அது பொய். பிதாவாகிய தேவன் ஒருவர் தான், அவர் ஒரு தூதன், அவரை அடிச்சாங்க, அவரை கொன்னுட்டாங்க, அவர் செத்துட்டார், அவ்வளவுதான். செத்து போனீங்களே எங்க எங்க பார்க்கலாம்? நம்ம வீட்டில் போட்டோவில் என்னென்ன செய்வாங்க? ஓ, எல்லாமே செய்கிறாங்களாம். அம்மா சொல்கிறாங்க, அவங்க சாப்பிட்டதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வச்சு ஃபோட்டோ கிட்ட சாப்பிடுங்க. சாப்பிடுவாங்களா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. நீ உயிரோடு இருக்கும்போது நல்ல காரியத்தை செய். என்ன நல்ல காரியம்? அம்மா அப்பா இருக்கிறாங்களா? இருந்தா நல்ல பிரியாணி வாங்கி கொடுங்க, நல்ல மசால் தோசை வாங்கி கொடுங்க. சாப்பிட்டுட்டு இந்த நாக்கு, பா என் பிள்ளைய பற்றதுக்கு பா நல்ல டேஸ்டாப்பா, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க. ஃபோட்டோ கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு பிரியாணியை சாப்பிடு எம்மா சாப்பிடுவாங்க. எங்கள் சொந்தக்காரர் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லாம் இருக்குது, இப்போ என்ன பண்ணணும், கற்பூரம் ஏற்றி விடு அப்படின்னு சொன்னீங்க. அந்த அம்மா பார்த்து, ஐயோ ஒன்று மட்டும் இல்லையே. என்ன இல்லை? என்ன இருந்திருக்காது சொல்லுங்க பார்க்கலாம். சாராயின்றாங்க அம்மா. லேலூயா. அப்போ எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனே பார்த்தாக்கா கருவாடு இல்லையா. என்ன கருவாடு தெரியுமா? பம்பிளி மிஸ் கருவாடு இல்லையா. சுட்டு எடுத்துன்னு வந்து வச்சா போட்டோவில் இருக்கிற அம்மாவுக்கும் மூக்கில் ஏறி போய், மருமகளே நீ வாழ்க, மகனே நீ வாழ்கன்னு சொல்ல போறாங்களா? இல்லை இல்லை இல்லை. உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணு? நன்மை செய். நல்ல சாப்பாடு வாங்கி கொடு, நல்ல துணியை வாங்கி கொடு. அம்மா கத்துட்டோம், சந்தோஷப்படு. அம்மா வாழ்த்தம் மனசுல இருந்து, என் பிள்ளை நல்ல படம் எடுத்து வந்து கொடுத்தான், அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி. செத்துட்டு பிற்பாடு பட்டு புடவை கொண்டு போய் வச்சா உன்னை என்ன பண்ணுறது? யார் யாருக்கு கட்டி விடுறது? ஃபோட்டோ கட்டி விடலாமா? ஃபோட்டோ சந்தோஷப்படுமா? எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி ரொம்ப பண்ணுறாங்க பாருங்க. அந்த நேரத்தில் நான் போய் ஜெபம் பண்ணி அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ ஃபோட்டோ விட்டு கீழே வந்து நான் வெளியே ஒரு தடியை கொடுத்துருவேன் கையில், இந்தாயா வாங்கியா. உயிரோடு இருக்கும்போது போடல, நீங்கள் செத்த பிற்பாடு எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கிறாங்க பாருங்க. அடின்னு அடி வச்சிருவேன் நான். எனக்கு அவ்வளோ ஆதனம். ஏசப்பா சொன்னது நன்மை செய். அல்லேலூயா. தீமையை நன்மையினால வெல்லு. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாக்கா, சிலுவையில் அடிச்சுட்டாங்க, தொங்கிட்டு இருக்கிறாரு, ஜீவன் இல்லை, வெறும் சரீரம் தான் இருக்கிறது. அதில் இதை வாங்குவதற்கு ஒரு சீசன் கூட என்ன இல்லை, கிட்ட இல்லை, போக முடியல, தலையும் காட்ட முடியல. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதோ? வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரோமா, நம்ம இன்னும் கூட நம்ம தலையை சரியா காட்ட முடியலையோ? நம்மளை பார்க்குறவங்க பரவாயில்ல, அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களா? சர்ச்சுக்கு போகிறவங்க, இந்த அம்மா பரவாயில்ல, முன்னெல்லாம் பார்த்தேன் அந்த அம்மா ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தாங்க, இப்போ பார்க்குறேன் அந்த அம்மா கெட்ட வார்த்தையை பேசுறதுல என்ன விஷயம்? சர்ச்சுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. முன்னெல்லாம் மனைவி அடிப்பார் இவரு, இப்போ மனைவி அடிக்கிறதே இல்லை. நேற்று தான் இப்போதான் கல்யாணம் ஆன மாதிரி நேசிக்கிறார் அந்த அம்மாவை, ரொம்ப பேசுகிறாங்க, அன்பா பேசுகிறாங்க. அவங்கள பார்த்தாவே போறாமையா இருக்குது. யார் சொல்லி கொடுக்கிறது? கல்யாணத்தில் தான் கை பிடிக்கும் போது, வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் துயரத்திலும், அப்புறம் மோசை என்ன சொல்லுவாங்க, இன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சொல்லியா, மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நோ டேஷ். என்ன மனைவின்னா என்ன சும்மாவா? சொல்லுங்க. இங்க கேட்கணும், நான் இங்கே கேட்டுக்கிறேன். டைம் சாப்பாடு ஆயிடுச்சா, ஐரன் பண்ணியா, ஆயிடுச்சு, கசிக்கிட்டியா, எதாவது கேட்கறதே இல்லை. கைது போட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்தது வந்து பார்த்தா எல்லாம் அழுக்கெல்லாம் போயிட்டு
எல்லாம் சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. என்னப்பா இந்த இந்த துணி வெள்ளையா இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஏன் மனைவி. இவங்களுக்கு பாரு, சில வீட்டில் அந்த அந்த காலர் லைக் இருக்கு இல்லையா, பாரு எப்படி பூசி வந்துக்குது, மாடு மாதிரி எங்கேயோ போய் பூசி வந்துக்குது. எதிரில் பேசாத ஆளெல்லாம் காலர் பிடிச்சி தேய்க்கும் போது, இந்த கையை பிடிச்சி தேய்க்கும் போதெல்லாம் திட்டிக்கினே தேய்க்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம வீடு எப்போதும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் படிங்க. இந்த யோசேப் என்னப்பா, சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும், இவர் என்னால ஆலோசனைக்காரர், நீதிபரர், நல்ல மனுஷன். ஆனா இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த யோசேப் எப்பேற்பட்ட ஆளு? ஐஸ்வர்யவான், பேர் கொண்ட அரிமத்திய ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்து விடத்திலே போய் அல்லேலூயா. யார் கேட்கறது? இயேசுவின் சரீரத்தை. ஏசப்பா கூட இருந்தாளா? ஏசப்பா கூட இருந்தவரா இவரு? இவர் ரகசியமா இருந்த ஒரு சிஷியன். இயேசுக்கு சில சொல்லுவாங்கல்ல, ஐயோ நான் செத்துட்டா யார் எடுத்து போடுவாங்களோ தெரியல. சொல்லுங்க, நாம கண்ணை மூடிட்டோம், நம்ம பெரிய பையன் தான் வந்து நம்மளை தூக்குறான்னு தெரியுமா? நம்ம பெரிய பையன் நம்மளுக்கு ஆகாதவன் வந்து ஆபாது, தூக்காதடா, என்னை தொடாதடா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லா நேசிக்குது, ஏஞ்சி உட்காந்து மகளே நீ தான் உண்மையா இருந்தேன்னு சொல்லுவார் அப்பா? போயிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரும் வர முடியாது. இப்போ 12 பேர் இல்லை, ஒருத்தன் போயிட்டான். 11 பேர் இயேசு கூட இருந்து சாப்பிட்டு ஒரே இடத்துல படுத்து நல்ல உபதேசங்களை கேட்டு அற்புத அதிசயங்களை எல்லாம் பார்த்து இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குது? எல்லாமே தேஞ்சு போயிட்டு இருக்குது. ஆளை காணோம். ஆண்டவருக்கு தெரியும் இப்படியெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு தான் ஒருத்தர் தனியா ஆண்டவர் வச்சிருந்தார். அல்லேலூயா. ஏன் சொல்லு? இவன் தான் என் சரீரத்தை வாங்கக்கூடியவன். அல்லேலூயா. அடுத்த வாரமா ராபோஜனம்? அந்தாண்ட வாரமா? நமக்கு அடுத்த வாரமா? அடுத்த வாரம் இல்லைங்களா? அடுத்த வாரம் ராபோஜனம் வாங்கும்போது பாருங்க எப்படி நம்ம எடுக்கிறோம், நம்ம யாரு அப்படி என்பதை போய் என்ன பண்ணா கேட்டு வாங்கினான். யாருடைய சரீரத்தை? கேட்டு வாங்கினான். ஏன் தெரியும் அவனுக்கு? கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிருக்கிறாரு, மறுபடியும் வரப்போறாரு. இந்த சரீரத்தை நான் வாங்கிட்டு போய் நான் சரியா என் வேலையை நான் செய்யணும். நம்ம செய்யறோமா? சரீரத்தை வாங்கிட்டு போய் செய்யறோமா? இல்லை அப்படியே இருக்கிறோமா? இயேசுவின் சரீரத்தை போய் துணிஞ்சு கேட்டு வாங்கி தைரியமா யார் என்ன பண்ண முடியும்? என்ன இல்லையா? சிலருக்கு என்ன சாமி கும்பிடுறீங்க? சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. என்னது? எங்க போயிட்டு வராங்களா? சும்மா சர்ச்சுக்கு. இங்க சும்மா சர்ச்சு கிடையாது. இங்க ஆண்டவர் பேசுகிற இடம், ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய இடம், இங்க ஒரு மனுஷனுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற இடம். இது ஒரு மனுஷனை சமாதானமாய் மாற்றி அனுப்புகிற இடம். இது எவ்வளோ கவலைகள், எவ்வளோ பிரச்சனைகளை வந்திருக்கலாம் வீட்டிலேருந்து வரும்போது. இல்லை சிலருக்கு பாருங்க தடை, ஐயோ போக முடியல, எவ்வளோ தட்டுக்கட்டி தடமாறி வந்துட்டீங்க. ஆனால் இங்கே வந்த பிற்பாடு தாய் உள்ளம் கொண்ட தெய்வம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. அவர் நிச்சயமாக அவரை நீங்க வாங்கி கொண்டு தான் போகணும். அல்லேலூயா. இந்த 11 பேர் வாங்கல, ஆனா இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எல்லாரும் இயேசுவோட கூட தான் போய் ஆகணும். ஏன் தெரியுமா?
செத்து போன ஆண்டவரை ஆராதிக்கல நாம. அந்த அரிமத்தி ஊரானாகி யோசேப்பு துணிந்து போனா. என்ன என்ன பார்த்துடலாம், யார் என்ன செய்ய முடியும்? என் ஆண்டவர் செத்து போனவரை நான் போய் வாங்கல. அவர் சொன்னார் உயிரோடு இருக்கும்போது, நான் மரிப்பேன், ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு வருவேன். அந்த நிச்சயம் இருந்ததுனால தான் போய் யோசேப்பு கேட்டு அந்த சரீரத்தை வாங்கினான். நீங்களும் நானும் வாங்குறோமே, அப்படியே தானே இருக்கிறோம். ஏன் மாற்றம் வரல? என்னத்துக்கு மாற்றம் வரல? விஷயம் என்ன தெரியுமா? பயமும் இல்லை, திகிலும் இல்லைன்றார். మన మోసేవాళ్ళు తెలుగు వాళ్ళు, అందుకే దిగులు అని చెప్తారు. హల్లెలూయా. பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. வரும்போது பார்த்துக்கலாம் போ. அப்படியா? இல்லை இல்லை இல்லை, வரும், பிரச்சனை வரும். வராத எந்த மனுஷனும் கிடையாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தா நீங்க பயப்படவே மாட்டீங்க. நீங்க இயேசுவின் சரீரத்தை வாங்குவதற்கு ஆயத்தமாக இருந்து நீதியை செய்யணும், உண்மையை பேசணும், உங்களை சுத்தவான்களாய் நீங்க காத்துக்கொள்ளணும். அப்படி காத்துக்கொள்ளும் போது எப்பேற்பட்ட கவர்மெண்ட் பிளாத்து ஆர்டர், இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அடி, யார் வந்தாலும் விடாத, அவனையும் சேர்த்து அடி சொன்னவன் இப்போ இந்த யோசேப்பை பார்த்து, ஏப்பா அவருக்கு கொடுத்தமிச்சிருப்பா, அவர் நீதியை பேசுவாரு, நல்ல மனுஷன், ஆலோசனை சொல்லுவாரு, குடும்பங்களை கட்டுவாரு, குடும்பங்களை கலைக்க மாட்டாரு. அந்த அம்மா இருக்குதே, அது ஆலோசனை சொன்னா ஒரு சூசைடுக்கு போறவங்க கூட மனம் திரும்பி உயிரோடு வருவாங்க. நல்ல அம்மா, அந்த அம்மா கையில கொடு சொல்லணும் நம்ம பார்த்து. ஹல்லேலூயா. இவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு மனுஷன் போய் இயேசுவின் சரீரத்தை துணிந்து போனான் என்று இருக்கிறது. பெரிய பணக்காரவன், ஆண்டவர் ரகசியமாக வச்சிருந்தாரு. இவங்கெல்லாம் ஒரு நாள் விட்டு ஓடிடுவாங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. விட்டு ஓடுகிற இடத்துல இருக்கிறோமா, இல்லைன்னா துணிந்து இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்குற இடத்துல இருக்கிறோமா? ஹல்லேலூயா. மோசேக்கு ஒரு கை தட்டலாமா? ஏன் சொல்லுங்க? இவ்வளவு பேசி உங்களுக்கு புரியாது, அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. துணிந்து கேட்டு வாங்குற இடத்துல இருக்கணும். அதனால எந்த ஆபத்தும் கிடையாது, எந்த விபத்தும் கிடையாது, எந்த ராஜ்யாங்கமும் எந்த ராஜ்யமும் நம்மளை என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் என்ன தெரியுமா விஷயம்? நம்ம தலையில உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிற ஆண்டவர், அவருக்கு தெரியாத ஒன்று கூட கீழே விழாது. அவன் ஒரே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறி சரீரத்தை வாங்கி கொண்டு போய் என் ஆண்டவர் இங்கே இருக்க மாட்டாரு. ஆனாலும் எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன பண்ணணும், அந்த கல்லறையில் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. விடல, கவர்மெண்ட் விடல. போய் ஒரு பெரிய கல் வைங்கிறாங்க. அந்த மனுஷன் ஏஞ்சி வந்துட போறாரு. அவர் உயிரோடு இருக்கும்போதே செத்து போனவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பின தெய்வம். ஹல்லேலூயா. செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பின தெய்வம் அவரை கொண்டு போய் யாராலையும் அடைச்சு வைக்க முடியுமா? முடியாது. அதனால அந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு பண்ணுச்சு. ஒரு பெரிய கல்லா எடுத்துன்னு போய் ஸ்ட்ராங்கா மூடி வச்சுட்டு அங்கே 4 பேர் என்ன பண்ணு, காவலுக்கு வெயிடும் அங்கே. ஹல்லேலூயா. யாருன்னா மரித்து போனவங்களுக்கு இந்த கல்லறையில் கொண்டு போய் வச்சு 4 ஆளை காவல் வச்சுக்கிது பார்த்துக்கிறீங்களா? பயம் பிடிச்சிக்கிச்சு. எருசலேமுக்கு பயம் பிடிச்சிருச்சு. இந்த ஆண்டவரை எவ்வளோ பெரிய கல் எடுத்து போய் வச்சாலும் அவர் இருக்க மாட்டார். தம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்து வந்துருவாரு. அந்த எழுந்து வந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அவன் வச்ச கல் ஒன்றும் பண்ண முடியல, அவன் வச்ச 4 பேர் காவலாளிங்க ஒன்றும் பண்ண முடியல. ஒரு தேவதூதன் போன உடனே கல் தானா உருண்டு ஓடி போயிடுச்சு. 4 காவலாளிகளும் அப்படியே செத்து போன மாதிரி விழுந்து போயிட்டான். மயக்கத்தில் இருக்கான். ஒருத்தனை டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரு? அவர் உயிர் தெழுந்த வல்லமை நம்ம மேல, நமது குடும்பத்து மேல உங்க கூட இருந்தாக்கா நீங்க எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்துல வாய்க்கை பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான்
அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாங்குவதற்கு இந்த மனுஷனுக்கு என்ன இருந்தது? தைரியம். அப்புறம் தைரியம் மட்டும்தான் இருந்ததா? அப்புறம் என்ன இருந்தது? தகுதி இருந்தது, துணிச்சல் இருந்தது, கூட நிறைய பெரிய பணக்காரன் வேற, நல்ல பேர் இருந்தது. உங்களுக்கு எனக்கு இருக்குதா? நல்ல பேர் இருக்குதா? நீங்க இந்த கால வேளையில உங்களுக்கு நல்ல பெயர் இல்லைன்னா, ஏசப்பா நாமத்தில் எனக்கு அந்த பெயர் வேணும் ஆண்டவரே, நானும் உம்முடைய மகன் தானே. அவர் தம்பி தான் சங்கீதம் பேசும்போது சொன்னார், ஆண்டவர் அடிச்சா யாரும் தாங்க முடியுமா? தாங்க முடியுமா? ஐயோ, அவருக்கு முன்னாடி பார்க்கவே முடியாது. அவர் போய் அடிப்பாரா? இல்லை, அவர் அணைக்கிற தெய்வம். அவர் சகல தவறுகளையும் மன்னித்து ஒரு மனுஷனை உருவாக்குற தெய்வம். அவரிடத்துல நம்ம சரண்டர், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை, வேற ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதுக்கு என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, ஏசப்பா சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. பெரிய வேலை, ஒரு பெரிய பாறங்களை சுமந்து தள்ளிட்டு வா, ஒரு பெரிய மலையை தூக்கி போட்டுட்டு என்கிட்ட வான்னு சொல்லல ஆண்டவர். இந்த மனசு தான் காரணம். இந்த மனசு கல்வாரி சிலுவையின் பக்கமா கொஞ்சம் திரும்பிச்சுன்னா போதும், எல்லாமே மாறும், திரும்பிடும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். சிலுவையிலே உனக்காக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், என் மகனுக்காக, என் மகளுக்காக எல்லாவற்றையும். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சொல்லுவீங்களா? உங்களை நீங்க வெறுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த பூமியில நான் எது சம்பாரிச்சாலும் நான் கொண்டு வர போறது இல்லைப்பா. நான் எப்படி ஆகிலும் உங்க பரலோக ராஜ்யத்துல நான் இருக்கணும் ஆண்டவரே, உங்க பாதத்துல நான் இருக்கணும் ஆண்டவரே. சிலுவை ஆண்டவர் சொன்னார், என் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னாடி வா. நீ யாரையும் பார்க்காத, நீ யாரை பார்க்கறதுனால உனக்கு பிரயோஜனம் இல்லை, என்னையே பா. இன்னொரு வாட்டி நம்ம சொல்லுவோமா? சிலுவை சுமப்பதினாலே சிந்தை மாறணும். வாலிப பிள்ளைகளே, பா மா, உங்க சிந்தெல்லாம் மாறணும். சொல்லுவோமா? சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி
நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை வெறுக்கணும். எனக்கு 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 வெறுக்கணும். என்ன கூட தவறி தவறி போறேன். ஆண்டவர் எனக்காக, என் தாய் தகப்பன் எனக்காக அழுதது போக, அவங்க அழுது அழுது போயிட்டாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் இருக்கிறார் எனக்காக அழுகிறதுக்கு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக இன்னும் அழுது கொண்டிருக்கிறார். மகனே மகளே, மனம் திரும்பு, மனம் திரும்பு. உன்னுடைய காரியத்தை விட்டு, உன்னுடைய வார்த்தையை விட்டு, உன் கோபத்தை விட்டு, உன் எரிச்சலை விட்டு, உன் கசப்பை விட்டு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சுகமா வாழணுமா? சிலுவை பார். சுகமா வாழணுமா? ஆண்டுடைய உபதேசத்தை தள்ளாத. நீ சுகமா வாழணுமா? ஆண்டவரை பிடிச்சுக்கிற காலை வேலை பா பா, என்னை விட்டுடாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுடாதீங்கப்பா. ஆடி பாய்ந்த கரத்துல என்னை பிடிச்சிக்கங்கப்பா, என்னை பிடிச்சிக்கங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் என்னை பிடிச்சிக்கங்க ஆண்டவரே, என்னை பிடிச்சிக்கங்க ஆண்டவரே. கரத்தை தூக்கி காட்டு, உன் கரத்தை தூக்கி இப்படி காட்டு. என் கருத்தை அப்பா நான் நம்பி வாழ மாட்டேன் ஆண்டவரே. சம்பாதனை நம்பி நான் வாழ மாட்டேன். என் பிள்ளைகளை நம்பி வாழ மாட்டேன். என் மனைவி நம்பி வாழ மாட்டேன். என் கணவனை நம்பி வாழ மாட்டேன். உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. இந்த கருத்தை நீங்க பிடிச்சிங்க ஆண்டவரே.